இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் கிருபையாய் நமக்கு இந்த 2026 தேவன் முழுமையான ஒரு ஆண்டை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேதத்தில் இருந்து ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன். இந்த புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபைகள் எத்தனை என்பதை நாம் வேதத்திலே இருந்து பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த வேத வார்த்தை நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதும் இந்த வேத வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு ஆண்டவரோடு நடப்பதற்கு இது நமக்கு உதவி செய்ய போகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய கடந்த இந்த 2025 நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான நன்மையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். நாம் எதிர்பார்த்த, ஜெபித்த, வேண்டுதல் செய்த எங்கள் இருதயத்தின் நோக்கங்களையெல்லாம் கர்த்தர் அற்புதமாக நடத்தி இருக்கிறார். தாவீது ராஜா சொல்லுவது போல, நன்மையும் கிருபையுமே என்னை தொடரும் என்று அவருடைய அறிக்கை போல இந்த 2025 ஆண்டவர் நடத்தி இந்த புதிய 26 கர்த்தர் நிச்சயமாக நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஒரு வேத வார்த்தையை வாசிக்கும்படி விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டதை நன்றாய் கவனியுங்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 2026 ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லாவற்றால் தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான தீர்க்கதரிசன ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தை அன்றைக்கு உரைக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் இந்த வசனம், இந்த வார்த்தை மிகவும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வேத வார்த்தை என்னுடைய இருதயத்திலே, என்னுடைய உள்ளத்திலே இது ஒரு எழுச்சியை கொடுப்பது போல, உற்சாகத்தை கொடுப்பது போல, மன தைரியத்தை கொடுப்பது போல என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை உணர்ந்து கொண்டேன். சில நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய இருதயத்திலே இப்படிப்பட்ட உணர்வை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்திருந்தார். அது மாத்திரமில்லாமல் நான் இந்த காலங்களிலே ஒரு இடுக்கமான, ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நான் கடக்க வேண்டி இருந்தது. அது தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நேரமாக இருந்தது. ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு என்னை உற்சாகப்படுத்தினார், என்னை திடப்படுத்தினார், என்னை அந்த வார்த்தை சொல்லப்பட்டபடி நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்திலே அது ஒரு கொழுந்து விட்டு எரிவது போல இருந்தது. இந்த வார்த்தை என்னை சுற்றி இருந்த எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு பெரிய தெம்பையும் உற்சாகத்தையும் மன தைரியத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை நான் உணர்ந்து கொண்டேன். நான் விழித்து கொண்டேன். ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார் என்ற இந்த செய்தி எனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தது, மன நிம்மதியை கொடுத்தது, மன உற்சாகத்தை கொடுத்தது, மன தைரியத்தை கொடுத்தது. பிரியமானவளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, எங்களுக்கு முன்பதாக ஒரு புதிய வருஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதிலே நான் என்ன செய்வேன், எப்படி கடந்து செல்வேன், என்னெல்லாம் நடக்கப்படும் நீங்கள் ஒருவேளை ஏக்கத்தோடு இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறவராய் இருக்கிறபடி நான் இந்த 2020 எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் விலகாதவரும் கைவிடாதவரும்
நமது மீட்பராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2026 துணை நிற்பார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. யார் நம்மை கைவிட்டாலும் ஆண்டவர் நமக்கு துணை நிற்பார் என்ற இந்த நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையை உற்சாகப்படுத்தட்டும். இந்த 2026 நாம் பிரயாணம் பண்ணுகிற வெகு தூரமாக இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு இமைப்பொழுதிலும் ஆண்டவர் நமக்கு துணை நிற்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, மறுபடியும் இந்த என்னுடைய புதிய புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய சமாதானமும் கர்த்தருடைய இரக்கமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென், ஆமென்.